பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். வந்துவிட்டேன். வாக்களித்தபடி வசுதேவன் தேவகி பெற்றெடுக்கும் பிள்ளைகளை ஒப்படைக்க வந்துவிட்டேன். உங்கள் சகோதரி பெற்ற முதல் குழந்தை. இவனை வாங்கிக் கொள்ளுங்கள். இதற்கு பெயர் வைத்தாயா? என்ன பெயர் வைத்தாய்? தியாகமணி. தியாகமணியா? சின்னஞ்சிறு மொட்டுக்கு இப்படி ஒரு பெயரா? தியாகமணியா? வசுதேவா, இப்படி ஒரு உத்தம மனிதனை நான் பார்த்ததில்லை. வாய்மைக்கு நீ வாழும் உதாரணம். போ, இதை திரும்ப எடுத்துப்போ. கம்சனுக்கு இந்த பிள்ளையிடம் பயமில்லை. அசரீரி வாக்கு சொன்னது 8வது பிள்ளைதான் பிரச்சனையே. இதுவோ முதல் குழந்தை. கம்சன் இந்த பிள்ளையை கொல்வதற்கு தயாராக இல்லை. சென்றுவிடு, நிற்காதே. எடுத்துச் செல். போகும் ஒரு வார்த்தை. இன்று போல் என்றும் வாக்கு மாறாமல் இருந்தால் கம்சனின் கருணையும் மாறாமல் இருக்கும். இல்லை என்றால் சென்றுவிடு, சென்றுவிடு. பிரபு, இது என்ன லீலை? இந்த பாவி கம்சனுக்கு நல்ல குணம் எப்படி வந்தது? கம்சன் மாறினால் கதை கூட மாறுமே. அசரீரி வாக்கு என்ன ஆவது? இளவரசே, என்னுடைய கருத்தை சொல்லலாமா? சொல். கம்சன் அடுத்தவன் சொல்வதை மனம் திறந்து கேட்பார். தலைவா, மாமன் என்ற பாசம் குழந்தையை விட்டீர்கள். இது உகந்ததல்ல. உகந்தது. இந்த பிள்ளையிடம் எனக்கு பயமில்லை. கம்சன் பயப்படுவது தேவகியின் 8வது பிள்ளையிடம்தான். மரண பயம் இருக்கலாம். மற்ற குழந்தைகளை கொல்லும் பாவத்தை நான் ஏன் சுமக்க வேண்டும்? இளவரசே, இந்த 5 விரல்களில் முதல் விரல் எது? 5வது எது? இன்னும் விளக்கமாக பேசுகிறேன்.
எண்ணி பார்க்க எந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பிப்பீர்கள்? இதழ் விரிந்த ரோஜா மலரில் எந்த இதழும் 8வது இதழாக இருக்கலாம் அல்லவா? இதை மறுக்காதீர்கள். விஷ்ணு தேவர்களின் பக்கம் இருப்பவர். அவர் விரோதிகளை மாயம் செய்தே ஒழித்து விடுவார். அவர் உங்களுக்கு மாயப்பொடி தூவி கல் மனமான உங்கள் மனதை கனிய வைத்து கருணை சுரக்க வைத்து குழந்தையை கொல்லாமல் விட வைத்தார். உங்கள் அதிர்ஷ்டம்தான் அசரீரி வாக்காக வந்து எச்சரிக்கை செய்தது. அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். இது 8வது 7வது என்று எண்ணி பார்க்காமல் தேவகியின் எல்லா பிள்ளைகளையும் கொன்று விடுங்கள். பிறகு பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. இல்லை என்றால் கம்சனே இல்லை. உண்மைதான் நீ சொன்னது, உண்மைதான் நீ சொன்னது. கம்சனை இனிமேல் யாரும் ஏமாற்ற முடியாது. தேவகியின் குழந்தைகளை எல்லாம் நான் உயிரோடு விட மாட்டேன். ஒரு குழந்தையும் நான் உயிரோடு விட மாட்டேன். தேவியாரே, தேவியாரே, அவர் குழந்தையுடன் திரும்பி வருகிறார். வருகிறாரா? நிஜம்தானா? பிள்ளையை தந்து விட்டாரா? என் செல்வமே, என் கண்ணே, என் செல்வமே, என் கண்ணே, என் கண்ணே, என் செல்வமே, என் மகனே, என் செல்வமே, என் கண்ணே. தேவகி, பிள்ளையிடம் இவ்வளவு பாசம் வைக்காதே. இளவரசன் கம்சனின் வார்த்தையை நம்ப முடியாது. குழந்தையை என்னிடத்தில் கொடுத்து விடு. ஐயோ, தரமாட்டேன் அண்ணா, தரமாட்டேன். வேண்டாம் அண்ணா, வேண்டாம், வேண்டாம் அண்ணா, குழந்தையை தரமாட்டேன் அண்ணா, தரமாட்டேன் அண்ணா, வேண்டாம் அண்ணா, விட்டு விடுங்கள் அண்ணா, விட்டு விடுங்கள் அண்ணா, வேண்டாம் அண்ணா, அண்ணா, கொடுத்து விடுங்கள் அண்ணா, அண்ணா, என் குழந்தையை என்னிடம் கொடுத்து விடுங்கள் அண்ணா, வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அண்ணா, தரமாட்டேன் அண்ணா, குழந்தையை தாருங்கள் அண்ணா, என் குழந்தையை கொன்று விடாதீர்கள் அண்ணா, அண்ணா, கொல்லாதீர்கள் அண்ணா, கொண்டு விடாதீர்கள் அண்ணா, கொண்டு விடாதீர்கள் அண்ணா, அண்ணா, என் குழந்தையை கொண்டு விடாதீர்கள். இழுத்துச் செல்லுங்கள் அவர்களை, இழுத்துச் சென்று சிறையிலே பூட்டி வையுங்கள். நகரமெங்கும் மகத சேனை தயாராக இருக்கட்டும். இனி வீதியிலே யாருமே நடமாடக்கூடாது. அக்ரூரர் முதலானோர் மாளிகைகளை சுற்றி வளையுங்கள். அலட்சியமாக இருந்தால் காரியம் கெட்டுவிடும்.
அதை என்னால் தாங்க முடியாது. ஆ! ஆ!